எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷ காலத்துல 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். என் பஞ்சாயத்துல 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா 0 பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. நான் வந்து 1996 இருந்து 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது வந்து 0 டெவலப்மெண்ட் இருந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி எல்லாமே பிலோ 40 லைன்ஸ் இருப்பாங்க 50%. அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபன் டெஃபிரிகேஷன் வெளியில யாருமே வந்து மலமே கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்க காட்டுனீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது. நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓபன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா 0 பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. நாங்க பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷ காலத்துல 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். என் பஞ்சாயத்துல இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15 லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி 1,50 லட்சத்துக்கு 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இபியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் வந்து பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். அந்த விண்மில் வந்து நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் ஓடுந்துறை பஞ்சாயத்தில் தான். அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாள் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு வந்து முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு உலக வங்கியை எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க. ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அது வந்து கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம்.